ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்டியாக செய்யலாங்க. அவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டன் குழம்பு செய்ய நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, மட்டனே நமக்கு தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்து வரணும். இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 துண்டு இஞ்சி, 5 பூண்டுப்பல், 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலே வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா மசாலா கருகிடும், குழம்போட டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா சரியாக இருக்குங்க. இப்போ இதில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு மட்டும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி வந்திருக்கு. இந்தளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. இது முழுமையாக ஆறணுங்க. முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கல்பாசி, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இது கூட 1 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு மட்டும் இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின புதினா, 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி, 1/2 கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலா நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதுங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். நல்லா கலந்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரியணும். அது வரைக்கும் இதை வேக விடுங்க. பாருங்கள், மசாலா நல்லா வெந்துட்டு தண்ணி எல்லாம் வற்றிட்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் உப்பும் மசாலா வதக்கும் போது 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்குறேன். எனக்கு அதுவே சரியாக தான் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் சேர்க்கலைங்க. நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி என்ன திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். பாருங்கள், 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பவும் 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க, சரியாக இருக்கும். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான முறையில் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மெத்தடில் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.